ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு அம்மா அழுகுறாங்க. ஃபாதர், இந்த பொண்ணை பாருங்க ஃபாதர், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் யாருமே இல்லையா ஃபாதர், லவ் மேரேஜாம் ஃபாதர். அந்த பொண்ணு சொல்லுது. நான் சொல்கிறேன், அம்மா அப்பா ஆசீர்வாதம் இல்லைன்னா அது உருப்படாதுமாண்டா, அந்த அந்த திருமணம் வாய்க்காதுமா. தெளிவில் சொல்லி பார்க்குறேன், கேட்கல. ஃபாதர் உங்களுக்கெல்லாம் தெரியாது நான் சொல்லிட்டு இப்படி காட்டுறா. பிளேடை எடுத்து கட் பண்ணுறான். கட் பண்ணி ஐ லவ் யூன்னு இதில் எழுதியிருக்கிறான். அவர் சொல்கிறா, இல்லை ஃபாதர் எனக்கு அவர் கிளியராக சொல்லியிருக்காரு, உன்னை யார் விட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அம்மா சொல்லி பார்த்தாங்க, நான் சொல்லி பார்த்தேன். என் ரூமில் கதை சேம சாத்திட்டு ஓடுறேன் கோபத்தோட. என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு வந்து அருவாள் எடுத்துட்டு அவளை உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை கட் பண்ண. அப்படி எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் ஞாபகத்துக்கு வருது. பைபிள் எடுத்துட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க சொன்னா, அவன் என்ன செய்ய தெரியுமா? பைபிளை கீழே போட்டு காலால கீழே வச்சான். அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணான். அடுத்த நாள் என்னை பார்க்கறதுக்கு வர்றா. உடம்பு முழுசும் ஸ்டிச்சிங். அந்த பையன் இன்னொருத்தனை திருமணம் பண்ணி கொண்டு சென்று விட்டான். நல்லா கேளுங்க வாலிப பிள்ளையெல்லாம் நீ கேட்கணும். சித்தப்படியில் உன் சித்தப்படியில் ஆண்டவருடைய சித்தப்படி நடந்தால்தான் திருமணம் வாய்க்கும். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். கேட்கலையா போ.